மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, தமிழகத்தில் இப்போதெல்லாம் தேவை என்ன என்பதை என் தனிப்பட்ட கருத்தாக தங்களிடம் பதிவிட வேண்டியது என்னவென்றால், தமிழகத்திலே அறச்சாலைகளோ கல்விச்சாலைகளோ அறநெறி பரப்புவதற்கான சமுதாய கூடங்களோ மருத்துவமனைகளோ தேவையில்லை. தேவையெல்லாம் சிறைச்சாலைகள் வேண்டும். சிறைச்சாலைகள் அதிகமாக பெருகப்பட வேண்டும். தமிழகத்திலே குற்றவாளிகள் அதிகமாக இருக்கிறார். சரித்திர பதிவேடுகள் குற்றவாளிகள் அனைவரும் தப்பித்து வெளியே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே கர்நாடகாவிலே ஜெயலலிதாவும் சசிகலாவும் இருந்த சிறைச்சாலை போல் திவாகர் சிறை போல் இருக்கக்கூடாது. அந்தமானில் ஒரு சிறை இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன், படித்திருக்கின்றேன். அங்கு மிகவும் கடுமையாக நடந்து கொள்வதாகவும் கடுமையாக இருப்பது அதுபோன்ற சிலைகளை தமிழகத்திலே சிறைச்சாலைகளை உருவாக்கப்பட வேண்டும். கைதிகளுக்கு அடிப்படை வசதிகள், இப்பொழுதெல்லாம் கைதிகள் சிறைக்கு செல்வதென்றால் வாரத்தில் ஒரு முறை மட்டன், சிக்கன், 3 வேளை உணவு இது போதும் என்கிறார்கள். இது நிச்சயம் அது ஒரு ஹாஸ்டல் தான் தவிர சிறைச்சாலை அல்ல என்பதை நன்கு குற்றவாளிகள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை மிகவும் கண்காணிக்கக்கூடிய அளவிலே சிறைச்சாலைகள் கடுமையாக்கப்பட்டு சிறைச்சாலைகள் புதியதாக கட்டப்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழகத்தில் ஒரு குற்றம் புரிந்தால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களையும் கலந்து ஆலோசித்து, மத்திய அரசு அல்ல மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்து தமிழகத்திலே, அதாவது குறிப்பாக வேலூரிலே ஒரு குற்றவாளி சரித்திர பதிவேடு குற்றவாளி கைது செய்யப்பட்டால் அவர் கர்நாடகாவிலோ அல்லது ஒரிசாவிலோ எங்கேயோ அடைக்கப்பட வேண்டும். காரணம், அவருக்கு இந்த தொடர்புகள் இருக்காது. இன்றைக்கு சிறைச்சாலைகளில் தினமும் பேப்பரிலே பார்க்கும்போது சிறைச்சாலையில் கஞ்சா சப்ளை, செல்போன் சப்ளை, சிறையில் இருந்து பழிவாங்கும் நடவடிக்கைகள் இப்படிப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கைதிகளை பண்டம் மாற்றும் முறையில் கொண்டு சென்று அங்கே இருக்கிற கைதிகள் இங்கேயும் இங்கே இருக்கிற கைதிகளையும் மாற்றினால்தான் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு நல்ல உதாரணமாக இருக்கும். ஏனென்றால் இங்கு சிறைத்துறையும் சரியில்லை, சிறைத்துறை அதிகாரிகளும் சரியில்லை. சிறைத்துறை அதிகாரிகள் தினமும் விஜிலன்ஸ் சென்று பார்த்தால் அங்கங்கே கஞ்சா, துப்பாக்கி தான் இல்லை, மற்ற ஆயுதங்களும் சரி, கஞ்சா சரி, அனைத்தும் இங்கே கிடைக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில். எனவே இந்த சிறைத்துறையை ஒழுங்குபடுத்த புதிய சிறைச்சாலைகள் கட்டப்பட்டு சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடன் இந்த காவலர்களும் சில பொது நிகழ்ச்சிகளோ அல்லது திருமண நிகழ்ச்சியோ இல்லை வேறு ஏதோ நிகழ்ச்சிகளுக்கோ காவல்துறையில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் முதல் கொண்டு யாருமே கலந்து கொள்ளக்கூடாது. இதனால் பின்விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நீங்களே கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். எனவே குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவருடன் காவலர்களோ அரசு துறை உயர் அதிகாரிகளோ தொடர்பில் இருக்கக்கூடாது என்பது நான் செய்தித்தாளின் மூலமாக அனுபவ ரீதியாகவும் கண்கூடாக காட்கும் பொழுதும் இதை தெரிந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இது என் தனிப்பட்ட கருத்து தானே ஒழிய இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அரசாங்கத்தினுடைய உரிமை. நன்றி, வணக்கம்.